ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். இன்னைக்கு இந்த ஸ்லீப்லெஸ் டேஸோட 5வது எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல மோமோ குரூப்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட சிஇஓ டாக்டர் மோவுக்கு குவிட் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து கொலை மிரட்டல் வருது. அதனால அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டாங்ஷி அவன் போலீஸ் டீமோட அவனை ப்ரொடெக்ட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த டாக்டர் மோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறான். அங்க பாம் பிளாஸ்ட் ஆகி இந்த டாக்டர் மோ மட்டும் இல்ல, டாங்ஷியோட டீம்ல இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஆனா நல்ல வேலையா டாங்ஷிக்கு இந்த நாள் டைம் லூப் ஆகுது. திரும்பவும் அவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. முதல் நாள்ல நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே இவன் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா கடைசியில தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இன்னைக்கு அந்த பாம்பு வெடிக்க போற அந்த கல்யாண ஃபங்க்ஷனை அனலியுமே அட்டன் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 5வது எபிசோடு ஸ்டார்டிங்லயே டாங்ஷி அவனோட டைம் லூப் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு டைம் லூப் ஆகுறப்பெல்லாம் ஏதாவது கேஸ் இருக்கவும் போறது கிடையாது, எனக்கு கேஸ் இருக்கிறப்பெல்லாம் டைம் லூப் ஆகுறதும் கிடையாது. சில சமயம் நார்மலான டேஸ்ல கூட டைம் லூப் ஆகும். அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த டைம் லூப்பை கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா மாத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் பாட்டுக்கு ரோட்ல உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கான். எவனோ ஒருத்தன் பொண்ணுகிட்ட இருந்து பேக் திருடிட்டு போயிட்டு இருக்கான். எடுத்தவனெல்லாம் அவனை விரட்டிட்டு போயெல்லாம் பிடிக்கல. முதல் நாள் அவனை போட்டோ எடுக்கிறான், அடுத்த நாள் அவன் எப்படி தப்பிச்சு போறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை எப்படியெல்லாம் பிடிக்கலான்னு ஒரு நாளும் அவனை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 5வது நாள் தான் அவனை சும்மா சிம்பிளா காலை நீட்டி கீழே விழ வச்சு அவனை அரெஸ்ட் பண்றான். அதே மாதிரி பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது முதல் 2 லூப்ல அவன் தோத்து போறான். 3-4 லூப்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிறான். 5வது லூப்ல ஜெயிச்சிடுறான். இந்த மாதிரி நிறைய தடவை அவனுடைய டைம் லூப் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அவன் பயன்படுத்திக்கிட்டான். இந்த டைம் லூப் எல்லாத்துலயுமே அவன் நிறைய லாபம் அடைஞ்சிருக்கான். அவன் நிறைய விஷயம் கத்துக்கிட்டான். அவனுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே நான் ஒரு விலை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஆனா அந்த விலை என்னங்கிறது தான் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட காமிக்கிறாங்க. ஜூலி சொல்றா, இந்த மோமோ குரூப்ஸ்ல இருக்கிற உயரதிகாரிகள் எல்லாருமே இன்னைக்கு அந்த கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறாங்க. இந்த அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் அனலியுமே அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வரதான் போறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றா. இதை கேட்டது இவனுக்கு ஷாக்கா இருக்கு. அனலியை கண்காணிச்சுட்டே இரு, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் ஜூலி கிட்ட சொல்றான். ஆக்சுவலா முதல் லூப்ல அனலி அந்த கல்யாணத்துக்கு போகவே இல்லை. இந்த 2வது லூப்ல அப்படி என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, எதுக்காக அனலி இந்த கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கான பதில் இவனுக்கு தெரியவே இல்லை. உடனே அவனுடைய குரூப்ல மெசேஜ் போடுறான், எல்லாரும் அவங்கவுங்க ரிப்போர்ட் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ரிப்ளை பண்றாங்க. இவனுக்கு அந்த கேக் மேலேயுமே ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். கல்யாண ஃபங்க்ஷன்ல அந்த கேக் வெட்டுற சமயத்துல தானே பாம்பு பிளாஸ்ட் ஆகியிருக்கும். ஒருவேளை கேக்ல ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை தயாரிக்கிற அந்த பேக்கரிக்கே ஆள் அனுப்பியிருக்கான். அங்கேயே ஒரு ஆள் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். இங்க கேக் தயாரிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஹானை ஃபாலோ பண்றவனும் ஹான் இங்க ஆஃபீஸ்ல தான் இருக்கான், எங்கேயும் போகல அப்படின்னு சொல்றாங்க. அனலியும் எங்கேயும் போகல, அவ லேப்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜூலியுமே அப்டேட் பண்றான். டாங்ஷி நேரா கிளம்பி அந்த கேக் செய்யற அந்த பேக்கரிக்கு தான் வந்திருக்கான். அந்த கேக் செய்யற இடத்துல அவன் நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் நிறுத்தி வச்சிருக்கான். அந்த கேக் இங்க பேக்கரியில செஞ்சு முடிச்சு கல்யாண வீட்டுக்கு போற வரைக்கும் அதை மானிட்டர் பண்ணணும்னு சொல்லி அங்கங்க அவன் ஆள் நிறுத்தி வச்சிருக்கான். ரொம்ப பெரிய கேக்க செஞ்சு எடுத்துட்டு வந்து வேன்ல ஏத்துறாங்க. அது வரைக்கும் வெளியே எல்லாரும் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம டாங்ஷியுமே அங்கதான் வந்திருக்கான். அவன் கோட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒரு ஜாக்கெட்டையும் தொப்பியும் எடுத்து மாட்டிக்கிட்டு அவனுமே போய் ஸ்பை மாதிரி மறைஞ்சு நின்று அந்த கேக்கையே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப எவனோ ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு பேக் மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டில அந்த வேன் இருக்கிற பக்கமாவே வரான். நேரா போய் அந்த வேன் கிட்ட பைக் நிறுத்திட்டு வேனுக்குள்ள ஏறி அந்த கேக் பாக்ஸ ஓபன் பண்ண போறான். மறைஞ்சு நின்னுட்டு இருக்க எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் ஓடி வந்து அந்த ஆளை அடிச்சு புடிச்சிடுறாங்க. யாருடா நீ, இங்க எதுக்குடா வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பேக்கரியை சேர்ந்தவரே ஓடி வந்துடுறாரு. என்னாச்சு, அவன் எங்க பேக்கரியை சேர்ந்தவன் தான், அவனை எதுக்காக பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க பேக்கரியை சேர்ந்தவனா, எதுக்காக இவன் வெளியே இருந்து வரணும் அப்படின்னு கேக்குறாங்களா. சார், இந்த கேக்ல வைக்கிறதுக்காக ஒரு பொம்மை ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன் சார், அதை வாங்கிட்டு வரதுக்காக தான் போனேன், நீங்க வேணா பேக்ல செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். அவன் பேக்கை திறந்து பார்த்தா கேக்கு மேல அந்த கப்பல் பொம்மை ஒண்ணு வைப்பாங்க இல்லையா வெட்டிங்க்கு, அந்த பொம்மையை தான் வச்சிருக்கான். அந்த பேக்ல வேற எதுவுமே இல்ல. ஆனா இவங்க இப்படி பண்ண விஷயத்தினால அங்க இருந்த எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. அது ஏதோ ரெசிடென்ஸ் ஏரியா போல இருக்கு, நிறைய அபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. அங்கங்க வீட்டுல இருந்துட்டு எல்லாம் எட்டி பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அடைச்சா நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டோமே, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. இப்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா ஸ்குவிட்டுக்குமே இந்த விஷயம் தெரிய வந்துரும். அப்புறம் அவனுக்கே சந்தேகம் வந்துரும், போலீஸ்காரன்ல எவனோ ஒருத்தனுக்கு டைம் லூப் ஆகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஷி யோசிக்கிறான். இனிமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த டெக்னீஷியனை புடிச்சு வச்சு விசாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, பாஸ் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாரு. அவன் இவ்வளவு நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது, அவனுடைய ஆர்டரை மிஸ் பண்ணது, இதுக்கெல்லாம் ஃபைன் வேற கட்ட வேண்டி இருக்கும் இல்லையா, அதனால அவரே கொஞ்சம் பணத்தை கொடுத்து போயிட்டு வாடா தம்பி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் அந்த பணத்தை வாங்கவே இல்லை. அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா இன்னைக்கு அவனுடைய லாஸை காம்பன்சேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் ஓவர் ஒர்க்கா பண்றான். கிடைக்கிற எல்லா ஆர்டரையும் எடுத்துக்கிறான். ஓடி ஓடி டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கான்.
கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே வேலை பார்த்ததுனால ஓடிக்கிட்டு இருக்கும்போது நடு ரோட்லயே மயங்கி கீழே விழுந்துடுறான். கட் பண்ணா இந்த டெக்னீஷியன் மார்ச்சுவரியில இருக்கான். நம்ம பாஸ் பக்கத்துல நின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரால இத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. டாங்ஷிக்கு கால் பண்றாரு. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீயே? அந்த டெக்னீஷியன் செத்து போயிட்டான் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஹார்ட் அட்டாக். அவன் ஓவர் ஒர்க் பார்த்திருக்கான். இன்னைக்கு நம்மளால அவனுக்கு ஏற்பட்ட லாஸ காம்பன்சேட் பண்றதுக்காக அளவுக்கு அதிகமா வேலை பார்த்து அதனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான். இதுக்கு எல்லாத்துக்குமே நீதான் காரணம். என்ன காரணத்துக்காக நீ இதெல்லாம் பண்றன்னு எனக்கு இன்னும் தெரியல. உனக்கு ஏதோ கேக் கண்காணிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வேணும்னு சொன்னியே, அந்த கேக்ல ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாரு. அவன் அந்த பக்கம் ரொம்ப அமைதியா இல்ல சார் அப்படின்னு சொல்றான். நீ என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்றன்னு எனக்கு ஒன்னும் புரியல போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுடுறாரு. ஆனா டாங்ஷி தான் இப்ப டைம் லூப்ல இருக்கான்ல. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு 12 மணி ஆனதும் திரும்ப அந்த நாள் ஸ்டார்ட் ஆகதான் போகுது. இறந்து போன டெக்னீஷியன் திரும்ப உயிரோட வந்துதான் போறான். அடுத்த லூப்ல நம்ம அவனை காப்பாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவன் யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி லூப்ல அவன் காலேஜ்ல ப்ராப்ளம் நடந்திருக்கும். அதை சால்வ் பண்றதுக்காக இவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்திருப்பான். அதனால இவன் கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டான். ஆனா இப்பதான் காலேஜ்ல நடக்க இருந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவன் முன்கூட்டியே சரி பண்ணிட்டான் இல்லையா? அதனால இவன் நேரா கிளம்பி கல்யாணத்துக்கு வரான். அங்க செக்யூரிட்டி எல்லாம் அவன் செக் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த டாக்டரும் அவனோட வைஃப் யூஷியா கூட அங்க வரான். பின்னாடியே நம்ம அனலி, தானியா, ஹான் 3 பேருமே வராங்க. டாங்ஷியா அவங்கள பாக்குறான். எங்க போய் நின்னாலும் அவனோட பார்வை இந்த 5 பேர் மேலேயே தான் இருக்கு. அவங்களே தான் பாத்துட்டு இருக்கான். ஆனா இந்த மோ என்ன பண்றான்? பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து கல்யாணத்துல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அங்க இருக்கிற கெஸ்ட் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் அனலியை கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவதான் அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் ஆயிட்டா இல்லையா? அதனால அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்க்க யூஷியாவுக்கு கடுப்பாகுது. ஒரு மாதிரி வருத்தத்தோட தான் அவங்கள பாத்துட்டு இருக்கா. இந்த ஹான் என்னமோ செலிபிரிட்டி மாதிரி கல்யாணத்துக்கு வந்த பொண்ணுங்களாம் அவங்கிட்ட வந்து போன் நம்பர் வாங்கிட்டு இருக்காங்க. தானியா எதையுமே கண்டுக்கல. அவ பாட்டுக்கு அங்க உட்கார்ந்து அங்க நடக்கிறதையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. கல்யாண ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப கிராண்டான வெட்டிங். ஏதோ சொர்க்கத்துல மேகத்துக்கு நடுவுல பொண்ணு மாப்பிள்ளை நிக்க வச்சு கல்யாணம் பண்ற மாதிரி தான் பண்றாங்க. 2 பேரும் ரிங் மாத்தி முடிச்சதுமே யூஷியாவுக்கு அங்க உட்காரவே பிடிக்கல. அவ பாட்டுக்கு எந்திரிச்சு அங்க இருந்து போயிடுறா. அவ போறத பார்த்ததுமே ஷானா அவளை ஃபாலோ பண்ணு அப்படின்னு டாங்ஷி சொல்றான். ஷானா அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. அவ போனதுமே அடுத்து இந்த தானியா, ஹான் 2 பேருமே அங்கிருந்து எந்திரிச்சு போறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஜூலி, சாங் 2 பேருமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க மோவும் அனலியும் மட்டும் தான் உட்கார்ந்துருக்காங்க. இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஹோட்டல்ல தான் நடக்கும் போல இருக்கு. அவுட்டோர்ல நடந்துட்டு இருக்கு. தானியா போய் அவ பாட்டுக்கு அங்க ஹோட்டல்ல பால்கனியில் நின்னுட்டு தூரத்துல இருந்துட்டு இந்த கல்யாணத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இந்த யூஷியா எங்கேயோ போய் தூரமா உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஹானும் அப்படிதான் போய் தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த 3 பேருமே போன லூப்ல பாம் பிளாஸ்ட்ல உயிர் தப்பிச்சவங்க. இவங்க பாம் பிளாஸ்ட்ல இருந்து உயிர் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த சமயத்துல பாம் வெடிக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சந்தேகத்துலதான் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கல்யாணத்துல மோமோ குரூப்ஸை சேர்ந்த எல்லாரும் போய் பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. போட்டோ எடுத்ததுமே பொண்ணு அங்க இருந்து எந்திரிச்சு போறா. மேபி பாத்ரூம்க்கு எது போறா போல இருக்கு. அவ அந்த பக்கம் போன கொஞ்ச நேரத்திலேயே கேக் கட் பண்ற நேரம் வருது. கேக்கும் அங்க எடுத்துட்டு வராங்க. கேக் வந்த கொஞ்ச நேரத்திலேயே போன லூப்ல பாம்பு வெடிச்சது இல்லையா? பாம்பு வெடிக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த ஸ்குவிட் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி டாங்ஷி ரொம்ப டென்ஷனோட வாட்சையே பாத்துக்கிட்டு இருக்கான். கேக்கும் வந்துருச்சு. மாப்பிளையும் வந்து நின்னுட்டான். ஆனா பொண்ணை மட்டும் காணோம். எங்கடா பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்துல எல்லாரும் கொஞ்சம் சலசலப்பாட பேசிக்கிட்டு இருக்காங்களா? அப்ப திடீர்னு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துற சத்தம். என்னடான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் பொண்ணை கத்தி முனையில புடிச்சு வச்சுக்கிட்டு வரான். அதை பார்த்ததும் எல்லாரும் பயந்துடுறாங்க. அந்த இடமே கொஞ்சம் பரபரப்பாகுது. ஆனா அப்ப கூட இந்த ஹான், தானியா, யூஷியா 3 பேரும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே இங்க நடக்கிற விஷயத்தை வேடிக்கை பாக்குறாங்களே தவிர இங்க வரவும் இல்ல, அங்க இருந்து அவங்க கிளம்பி போகவும் இல்ல, அங்கேயேதான் நின்னுட்டு இருக்காங்க. அந்த பையன் அந்த கல்யாண பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போல இருக்கு. என்னை விட்டுட்டு நீ எப்படி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவ கழுத்துல கத்தியை வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அந்த மாப்பிளை காப்பாத்தலான்னு கிட்ட போறான். கத்தியை வச்சு கோடு போட்டு விடுறான். யாரு கிட்ட வந்தாலும் கத்தியை வச்சு கோடு போட்டு விட்டுக்கிட்டே இருக்கானா டாங்ஷி இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸை கூப்பிட்டு இந்த மோவை சுத்தி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த ஆளுகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாக்குறான். உனக்கு என்னடா பிரச்சனை? விடுறாக்கம்னு அந்த பொண்ணை நான் எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறான். ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். கத்தி எடுத்து அந்த பொண்ணு கழுத்திலே கிழிக்க போறானா டக்குன்னு டாங்ஷி துப்பாக்கி எடுத்து அவனோட கையிலையும் அவனுடைய கால்லையும் ஷூட் பண்ணிடுறான். அதனால அவன் கத்தியை போட்டுட்டு கீழே விழுந்துடுறான். டக்குன்னு திரும்பி இவன் கூட்டத்தை தான் பாக்குறான். இப்ப இங்க நடந்த இந்த குழப்பமும் அந்த ஸ்குவிடை ஏற்படுத்தினதா தான் இருக்குமோ? அந்த ஸ்குவிட் இங்கதான் இருப்பானோ? யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாக்குறான். இவனுக்கு பாக்குற எல்லாருமேலயும் சந்தேகம் வருது. யாரா இருக்கும்னு இவனுக்கே தெரியல இல்லையா? ஜேம்ஸ் கூப்பிட்டு உடனே இந்த மோவை இங்க இருந்து கூட்டிட்டு போய் இங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் மோவை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். மோ கூட தானே அனலியும் வந்திருக்கா. அதனால அனலியுமே அவன் கூடவே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா இப்படி நடந்த சம்பவத்தை பார்த்ததும் ஹான் வேகமா நம்ம டாங்ஷி கிட்ட ஓடி வரான். நீ பாடி கார்டு இல்ல தானே, போலீஸ் ஆபீசர் தானே, இப்போ அந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்தானே அவன் தான் என் அப்பாவையும் கொலை பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அது எனக்கு தெரியாது, விசாரணை பண்ணாதான் தெரியும். ஆனா எதா இருந்தாலும் கண்டிப்பா நான் உண்மையை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. தயவு செஞ்சு என் அப்பாவை கொண்டு கொலைகாரனை மட்டும் கண்டுபிடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவனும் சரி சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. யூஷியாவை ஷானா ஃபாலோ பண்ணிட்டு போறா. தானியாவை ஜூலி ஃபாலோ பண்ணிட்டு போறா. இந்த ஹானை
சாங் ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கான். போன லூப்ல இந்த சமயத்துல பாம்பு வெடிச்சது. ஆனா இந்த லூப்ல பாம்பு வெடிக்கவே இல்ல. இவன் நேரா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட விசாரிக்கிறதுக்காக தான் வரான். எதுக்குடா இப்படி பண்ண? யாருடா நீ? உன் பேர் என்னடா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா டாங்ஷி அவன்கிட்ட வந்து கேக்குறான். ஆனா அவனுக்கு பேசுறது காதுலயே விழல போல இருக்கு. ஒரு மாதிரி பித்து பிடிச்சவன் மாதிரி அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்காக வெயிட் பண்ணவே இல்ல அப்படின்ற மாதிரி உளறிக்கிட்டே இருக்கான். டாங்ஷி பேசுறது அவன் காதுலயே விழல போல இருக்கு. அவன் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கான். ஒருவேளை ட்ரக்ஸ் ஏதும் எடுத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு கை எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறான். ஒண்ணும் இல்ல. அவனோட பின்கலத்தை செக் பண்ணி பார்க்கும்போது பச்சை கலர்ல குட்டியா ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு. அதை எடுத்து பாக்குறாங்க. அது ஏதோ எல்எஸ்டி ஸ்டாம்பாமா. அதை யார் மேலேயாவது ஒட்டினா 15 நிமிஷத்துக்கு அவங்களுக்கு ஹாலுசினேஷன் ஆகும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. சோ யாரோ இவனுக்கு இதை ஒட்டி இங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கறதும் இவங்களுக்கு தெரிய வருது. கண்டிப்பா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஹாலுசினேஷன் ஆகிற சிப்ப அவங்களுக்கு அவனே ஒட்டிக்கிட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிருக்க போறது கிடையாது. அவனுக்கே தெரியாம யாரோ அவனோட கழுத்துல ஒட்டி இருக்காங்க. அதுவும் அந்த கல்யாணத்துல தான் அது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து தேடி பாக்குறாங்க. முதல்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் எங்கன்னு கண்டுபிடிச்சு அவனை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது அவன் டைனிங் ஏரியாவுல இருக்கும்போது எவனோ ஒருத்தன் வந்து அவனுடைய ஷோல்டர்ல கையை போட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். பின்னாடி திரும்பி நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால அவனோட முகம் தெரியவே இல்ல. நல்லா லாங் கோட் போட்டிருக்கான். தலையில தொப்பி போட்டிருக்கான். சுருட்ட முடி, கொஞ்சம் நீளமான முடி வச்சிருக்கான். ஆனா அவனை பார்த்ததுமே டாங்ஷிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்ல இந்த மோமா கம்பெனியோட சீஃப் சயின்டிஸ்ட் டேங்க் இறந்து போயிருப்பார் இல்லையா? மார்க்கெட் ஏரியாவுல நடந்து போகும்போது பில் போர்டு மண்டை மேல விழுந்து இறந்திருப்பார் இல்லையா? அப்போ அவர் அங்க போறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் கையில பெரிய பெட்டி எடுத்துக்கிட்டு அவர் மேல இடிக்கிற மாதிரி வந்திருப்பான். ஒரு செகண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இடிக்கிற மாதிரி வந்துட்டு தடுமாறிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் நகர்ந்து அந்த பக்கம் போயிருப்பாரு. அந்த பில் போர்டு அவர் தலை மேல விழுந்திருக்கும். அந்த பாக்ஸ் வச்சிருந்தவன் எக்ஸாக்டா பாக்குறதுக்கு இங்க இந்த வீடியோல இருக்கிறவன் மாதிரியே இருக்கான். நாம தேடிக்கிட்டு இருக்க ஆள் இவன் தான், இவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய முகத்தை பாக்குறதுக்கு வேற ஆங்கிள் வேற கேமராவில் எங்கேயாவது கிடைக்கிறானா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பேரலா ஒரு சில விஷயங்களை காமிக்கிறாங்க. இந்த டெக்னீஷியன் தான் இறந்து போயிட்டான் இல்லையா? அவனோட ஒய்ஃப் கல்யாண போட்டோவை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம அனலி வந்து லேப் கோட்டை மாட்டிக்கிட்டு லேபுக்குள்ள போறா. லேபுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபுல்லா சானிடைஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? அந்த காத்து மூலியமா அந்த மாதிரி போய் சானிடைஸ் பண்ணிட்டு அவள் லேபுக்குள்ள போய்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் யாரோ ஒரு பேஷண்ட்டை காமிக்கிறாங்க. மண்டபுறம் மிஷினை மாட்டிக்கிட்டு அன்கான்சியஸா படுத்திருக்கான். அது யாரு என்னன்னு தெரியல. இங்க சிசிடிவில ஒரு வழியா அந்த சுருட்ட முடிக்காரனை கண்டுபிடிச்சிடுறாங்க. கொஞ்சம் லாங் போக்கஸ்ல தான் இருக்கான். அவனை போட்டோ எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா டாங்ஷி ஓடுறான். ஏன்னா மணி இப்ப 11:57 ஆயிடுச்சு. 12 மணி ஆச்சுன்னா திரும்ப லூப் ஆயிடும். அதுக்குள்ள இவன் யாரு என்னங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவனோட காருக்கு தான் போறான். அவனோட லேப்டாப்ல போய் இவனோட போட்டோ போட்டு ஏற்கனவே இருக்க ரெக்கார்ட்ல இவனை பத்தின டீட்டெயில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஒரு செகண்டா ஓடுது. அது பாட்டுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. கரெக்டா 12 மணி ஆகிற சமயத்துல அவனோட டீட்டெயிலும் அவனுக்கு கிடைச்சிருது. டைம் லூப் ஆகிடுது. இவங்கெல்லாம் திரும்ப பழைய நேரத்துக்கே வந்துடுறாங்க. செத்து போன அந்த டெக்னீஷியனும் உயிரோட வந்துட்டான். அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல எவனோ ஒருத்தர் அன்கான்சியஸா இருக்கிற மாதிரி காமிச்சாங்க இல்லையா? அவன் இப்ப கண் முழிச்சிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. டாங்ஷி டைம் லூப் ஆகி வந்ததுமே 2வது லூப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணி பாக்குறான். போன தடவை அவன் 3 பேர் மேல சந்தேகப்பட்டிருப்பான். யூஷியா, தானியா, ஹான் இவங்க 3 பேர் மேலயும். இப்போ இவன் கண்டுபிடிச்சான் இல்லையா ஒரு கிரிமினல், அவனோட போட்டோவை எடுத்து வைக்கிறான். இவன் மேலதான் இவனுக்கு சந்தேகம். இவனோட பேரு கென். மணி இப்ப 12:15 ஆகுது. அதே சமயம் அனலிய காமிக்கிறாங்க. அவளோட லேப்ல இருக்கா. 12:15 ஆகுதுன்னு டைமை பார்த்துட்டு எழுந்திருச்சு போய் அவ டெஸ்ட்டுக்காக வச்சிருக்க எலி எல்லாம் பாக்குறா. டப்பா டப்பாவா நிறைய எலி போட்டு வச்சிருக்கா. அதுல ஒரு எலி கொஞ்சம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கா. இதோட மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க வழக்கம் போல டாங்ஷி அவனோட டீமை மீட்டிங்காக கூப்பிடுறான். போன தடவை அவங்க செத்து போய் அவங்கள உயிரோட பார்த்தா அதனால கொஞ்சம் எமோஷனல் ஆனா. இப்ப அந்த சீன்லாம் எதுவும் இல்ல இல்லையா? அவன் பாட்டுக்கு மிஷின் மாதிரி போறான். எல்லாரும் மீட்டிங்க்கு வந்து உட்கார்றாங்க. எதுவுமே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. நேரா இந்த கென்னோட போட்டோ எடுத்து வச்சு ஷானா இவன் யாரு என்னன்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளும் கம்ப்யூட்டர்ல அவனை பத்தின டீடைல் எடுக்கிறா. எதுவுமே இல்ல பாஸ், வெறும் அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. பரவாயில்ல போதும், நம்ம அட்ரஸ் நேரா போய் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுவும் முடியாது பாஸ், ஏன்னா இவன் கொடுத்திருக்க அட்ரஸ 1 வருஷத்துக்கு முன்னாடியே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்ப அங்க எந்த பில்டிங்குமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவனோட போட்டோ எடுத்து ஜேம்ஸ் கிட்ட கொடுத்து, ஜேம்ஸ் இன்னைக்குள்ள எனக்கு இவன் யாரு என்ன எங்க இருக்கான்ற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு விட்டத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். இவன் எதுவுமே சொல்லல. மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சான். அவன் பாட்டுக்கு விட்டத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அவனோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவன் திரும்பி பாக்குறான். ஓ, நம்ம எதுவும் சொல்லலையோ அப்படின்னு சொல்லிட்டு போன லூப்போட மீட்டிங்ல அவன் என்னெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் கடகடன்னு ஒப்பிக்கிறான். ஷானா, நீ இந்த மூவோட பொண்டாட்டியை போய் ஃபாலோ பண்ணு. ஜூலி, நீ தானியாவை ஃபாலோ பண்ணு. சாங், அப்புறம் நீ அந்த ஹானை ஃபாலோ பண்ணு. அப்புறம் இவங்க 3 பேர்ல யாரு வேணாலும் ஸ்குவிட்டா இருக்கலாம். அதை மனசுல வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. மீதி 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கடகடன்னு ஒப்பிச்சுட்டு மீட்டிங் முடிஞ்சிருச்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறான். பாஸ்க்குமே ஒன்னும் புரியல. என்னடா இவன் பாட்டுக்கு கூப்பிட்டா என்னமோ உளறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரா. போங்க போங்க போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு காலையில விடிஞ்சதும் இவன் நேரா மோவை பிக்கப் பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு போகணும் இல்லையா? நேரா வீட்டுக்கு போறான். வீட்டோட கார் பார்க்கிங்லயே நம்ம ஷானா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு
போயிருக்கா. ஏன்னா அவ தான் யூஷியாவ ஃபாலோ பண்றதுக்காக அங்க வந்திருப்பா இல்லையா? அவளோட அந்த ஹேக்கிங் வேனோட தான் அங்க வந்திருக்கா. அவளுக்காக ஒரு காஃபி வாங்கிட்டு போய் அந்த கார்ல மாட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு நேரா மூவ பார்க்கறதுக்காக போறான். இந்த டைம் லூப்ல எது மாறுறதா இருந்தாலும் இவன் மாத்துனா மட்டும் தான் உண்டு. மத்ததெல்லாம் ரெகுலரா எப்பவுமே நடக்கிற மாரி தான் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த தடவ அதுவாவே ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு. இவன் நேரா மோவ பார்க்க போறான். அவ அங்க பாக்ஸிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த தடவ அங்க மோ இல்ல. இவனுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இவன் எங்க போனான் அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, இந்த யூஷியா இருக்கா இல்லையா? அவ ஃபோன்ல பேசிக்கிட்டே வரா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. மீட்டிங்க கொஞ்சம் ரீஸ்கெட்யூல் பண்ணிக்கோங்களேன் அப்படின்ற மாரி யார்ட்டயோ ஃபோன்ல பேசிக்கிட்டே வரா. மோ எங்க? அப்படின்ற மாரி போய் கேட்கிறேனா, அவரு 4 மணி வரைக்கும் தூங்கவே இல்ல. முழிச்சிட்டு இருந்தாரு. அதனால இன்னமும் எந்திரிக்கல. தூங்கிட்டு தான் இருக்கான். நான் வேணா எழுப்பட்டுமா? அப்படின்ற மாரி கேட்கிறா. இல்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவன் வந்துடுறான். இவனுக்கு சந்தேகமா இருக்கு. திடீர்னு எதுக்காக இந்த லூப்ல மாற்றம் ஏற்படணும்? அப்படி என்ன நடந்திருக்கும்? அப்படின்ற மாரி சந்தேகப்பட்டு இவன் நேரா ஷானாவோட வேனுக்கு தான் வரான். இந்த 4 மணி வரைக்கும் தூங்கவே இல்லையாம். அவன் நைட்டு பூரா யார்கிட்ட ஃபோன் பேசினான்? இமெயில் என்னலாம் வந்துச்சு? அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் எடுத்துக் குடு அப்படின்ற மாரி கேட்கிறானா. எதுக்காக? அப்படின்னு அவ கேட்கிறா. 4 மணி வரைக்கும் அவன் தூங்காம வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னா, கண்டிப்பா அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாரி சொல்றான். ஓகே பாஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பாஸ் நீங்க அந்த மோவோட கார்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர் செட் பண்ண சொன்னீங்கல்ல. நான் இன்னைக்கு விடியற்காலை 2 மணிக்கு அந்த கார்ல ட்ராக்கர் செட் பண்ண போனேன். அப்போ அவனோட கார் சூடா இருந்துச்சு. அப்பதான் அவன் வெளிய இருந்து வந்திருப்பான்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றா. 2 மணி வரைக்கும் அவன் வெளியில போயிருந்தானா, என்ன வேலையா போயிருப்பான் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. உடனே அவனோட இமெயில செக் பண்ணி பார்க்குறாங்க. 3 மணிக்கு அவனோட செக்ரட்டரிட்ட இருந்து இமெயில் வந்திருக்கு. அதுவும் அவனுடைய அன்னைக்கான ஸ்கெட்யூல் தான் வந்திருக்கு. அதையே கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பார்த்தவன் ஷானா கிட்ட கேட்கிறான். ஷானா நீ ஒருவேளை ஸ்க்விட்டா இருந்தீன்னா, இந்த ஸ்கெட்யூல்ல எதுல நீ வந்து அவன அட்டாக் பண்றதுக்கு செலக்ட் பண்ணுவ? அப்படின்ற மாரி கேட்கிறான். அவளும் பார்த்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அந்த யுனிவர்சிட்டி தான் பாஸ் அப்படின்னு சொல்றா. எதனால அப்படின்னு கேட்கிறானா, ஏன்னா யுனிவர்சிட்டில அவன் ஸ்பீச் குடுக்க போறான். ரொம்ப நேரம் பேசுவான். அதுவும் அவனுடைய மோமோ பயோடெக்னாலஜி கம்பெனிய பத்தி பேசுவான். ஸ்குவிட்டோட டார்கெட்டே அந்த மோமோ பயோடெக்னாலஜி கம்பெனி தானே. சோ அந்த இடத்துல அவன அட்டாக் பண்ணி அவன சாகடிச்சா அது அவனுக்கு அவமானம். அந்த மோமோ குரூப்ஸ் கம்பெனிக்கே அது அவமானம். அதுதானே அந்த ஸ்குவிட்டுக்கும் வேணும். சோ அங்க தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்றா. இவன் எதையோ யோசிச்சுட்டு அவனுடைய கால் ரெக்கார்ட உடனே எடுத்து எனக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா மோவ பார்க்கறதுக்காக போறான். அவனோட கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் டேபிள் மேல இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு கவர் எடுத்து அந்த ஃபைலுக்குள்ள வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய் அமைதியா நின்னுக்கிறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போறதுக்காக கிளம்பி வரான். அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க 4 மணி வரைக்கும் தூங்கலன்னு கேள்விப்பட்டனே. என்ன வேலை பார்த்தீங்க பாஸ்? அப்படின்ற மாரி கேட்கிறானா. என் கம்பெனியோட நிலைமை தான் உனக்கு இப்ப தெரியுமே. கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலைமையில இருக்கு. அதனால நெறைய கால்ஸ், இமெயில்ஸ் ஏகப்பட்ட வேலை அப்படின்ற மாரி சொல்லி சமாளிச்சுட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போது இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். டாங்ஷிக்கு ஷானா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவன் விடிய காலையில ரொம்ப நேரம் அடிக்கடி யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணான்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ். அது அனலி தான் அப்படின்ற மாரி மெசேஜ் பண்றா. இந்த கான்டாக்ட யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு கேட்கறானா. அது அனலி தான் பாஸ் அப்படின்னு சொல்றாளா. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்ற அந்த கன்டென்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறான். பாஸ் அது வயலேஷன் அப்படின்னு சொல்றா. எனக்கு அது வேணும் அப்படின்ற மாரி சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.